السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனை நடைமுறை வாழ்வில் செயற்படுத்த சில வழிகாட்டல்கள் என்ற சிறப்பு ரமதான் நிகழ்ச்சியின் தொடர் மூன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய அமர்விலே சென்ற அமர்வின் சில விடயங்களை தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். அல் குர்ஆனை நாம் நடைமுறை வாழ்வில் பின்பற்றுவதாக இருந்தால், அதில் உள்ள கருத்துக்களை புரிந்து செயற்படுத்துவதாக இருந்தால், முதலாவதாக நாங்கள் அல் குர்ஆனை ஒரு வரலாற்று புத்தகமாக அல்லது வெறும் தகவல்களை தரக்கூடிய புத்தகமாக அணுகாமல், எங்களுடைய சிந்தனைகளை சீர் செய்ய வந்த ஒரு நூலாக, நமக்கு அணுகுமுறைகளை கற்பிக்க வந்த ஒரு நூலாக, ஒரு விழிப்பூட்டலை ஏற்படுத்துவதற்கு வந்த ஒரு நூலாக நாங்கள் அதனை அணுக வேண்டும் என்று பார்த்தோம். ஒரு சம்பவம், ஒரு வரலாறு, ஒரு போரை பற்றி அல் குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், அந்த போர், அந்த சம்பவம் வரலாற்றிலே முடிந்துவிட்ட ஒரு சம்பவமாக நாங்கள் பார்க்கக்கூடாது. மாற்றமாக எல்லா காலங்களிலும் அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். அந்த சம்பவங்களிலே மக்கள் நடந்து கொண்டது போன்ற நடவடிக்கைகள் எதிர்காலத்திலும் தோன்றும். அந்த 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 நிகழ்விலே மக்களுடைய மனப்பான்மை எப்படியெல்லாம் இருந்ததோ அது போன்ற மனப்பான்மை உள்ள மக்கள் எதிர்காலத்திலும் தோன்றுவார்கள் என்ற எங்களுடைய காலத்திலும் அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதோடு, அது எங்களுடைய காலத்திலே எந்த அளவுக்கு இருக்கின்றது, நம்மிடத்தில் இருக்கின்றதா என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்பதை நாங்கள் சொன்னோம். அதே போன்றுதான் தனி மனிதர்கள், அல் குர்ஆனிலே இடம்பெறக்கூடிய தனி மனிதர்கள், அவர்களையும் நாங்கள் வாழ்ந்து மரணித்த ஒரு தனி மனிதர்களாக கருதாமல் அவர்களை உதாரணமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களை அல் குர்ஆனிலே சொன்னதற்கான காரணம், அவரிடத்திலே காணப்படக்கூடிய ஏதோ ஒரு சிந்தனை, ஒன்று பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நற்குணமாக இருக்கலாம். நல்லவர்களை பற்றி சொன்னால் நற்குணம், கெட்டவர்களை பற்றி சொன்னால் கெட்ட ஒரு பண்பு, கெட்ட மனப்பான்மை, இவற்றுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களை சொல்கிறார். எனவே அந்த காலத்தோடு அது முடிந்து போனதல்ல, அவர்கள் மரணிப்பதோடு அது முடிந்து விட மாட்டாது. அந்த சிந்தனை தற்காலத்திலும் தோல்வதற்கு வாய்ப்பு இருப்பதனால் தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட சில நபர்களை மாத்திரம் தெரிவு செய்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். பிறவனுடைய சிந்தனை, சர்வாதிகார சிந்தனை, சர்வாதிகார போக்கு, அதே போல காரூணிய சிந்தனை, தன்னால் தான் அனைத்தும் ஆகும், தனது சொந்த முயற்சியால் தான் எல்லாம் நடக்கின்றது என்ற மனப்பான்மையுடைய அந்த காரூணிய சிந்தனை, இப்படி இது போன்ற சிந்தனைகள் எல்லா காலத்திலும் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம். எனவே அல் குர்ஆன் அதனால் தான் தேவையான விவரங்களை மாத்திரம் தான் சொல்கின்றதே தவிர தேவையற்ற மேலதிகமான விவரங்களை சொல்வதில்லை. ஏன், அதிலே எங்களுக்கு படிப்பினை இல்லை என்பதனால். அப்படி சில துல்லியமான, சில விவரமான ஒரு சில விடயங்களை அல் குர்ஆன் குறிப்பிட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலும் பல ரகசியங்கள் இருக்கின்றன என்பதற்கு உதாரணமாக நாங்கள் அபூ லஹபுடைய பெயர் குறிப்பிடப்பட்டதனுடைய பின்னணியை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் தான் சொல்லி இருக்கிறார். உதாரணமாக அவர்கள் 950 வருடங்கள் அழைப்பு பணியில ஈடுபட்டார்கள், இருந்தாலும் சிலர் மாத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். 950 வருடம் தாவா செய்ததாக சொன்ன அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட அல் குர்ஆன், அவர்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் என்ன, அவர்கள் எங்கு வாழ்ந்தார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சொல்லவில்லை. ஏன், அவற்றிலே எங்களுக்கு படிப்பினை இல்லை. அவற்றிலே எங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான எங்களுடைய சிந்தனையை சிந்தனையில் விழிப்பூட்டலை வழங்குவதற்காக, விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய எந்த தகவலும் இல்லை என்பதனால் மேலதிக விவரங்களை சொல்லவில்லை. அந்த 950 வருடங்களை குறிப்பிட்டதற்கான காரணம் என்ன? சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வலக்கத் அர்ஸல்னா நூஹன் இலா கௌமிஹி, நாம் நூஹை அவருடைய கூட்டத்திற்கு நாம் தூதராக அனுப்பினோம். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, அவர்களிடம் அவர் 950 வருடங்கள் இருந்தார். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா ஃபஅഖதஹுமுத் தூஃபானு வஹும் ஸாலிமூன். ஆனாலும் அவர்களை வெள்ளம் பிடித்துக் கொண்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே வமா ஆமன மஅஹு இல்லா கலீல், மிகச் சொற்பமானவர்களே அவர்களோடு ஈமான் கொண்டார்கள், சொற்பமானவர்களை தவிர வேறு யாரும் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார்.
ஏன் இங்கு 950 வருடங்களை சொல்ல வேண்டும் என்று கேட்டால், சூரத்துல் அன்கபூத் இந்த வசனங்கள் இறங்கியது மக்காவினுடைய இறுதி காலத்திலே. மக்காவுடைய இறுதி காலத்தில் இறங்குவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், இவ்வளவு காலம் தாவா பணி செய்தும் 13 வருடங்கள் மக்காவிலே 13 வருடங்கள் அழைப்பு பணி செய்தும் கூட மக்காவாசிகள் எல்லோரும் இஸ்லாத்தை தழுவவில்லை. மக்கா இஸ்லாமிய நகரமாக மாறவில்லை. அப்பவே சிலருக்கு என்ன செய்யலாம்? ஒரு நிராசை ஏற்படலாம், ஒரு அலுப்பு ஏற்படலாம். இவ்வளவு காலம் தாவா செய்தும் மக்காவாசிகள் இஸ்லாத்துக்கு வரவில்லையே, எல்லோரும் சிலர் மாத்திரம்தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு மனப்பான்மை ஏற்படலாம். எனவே இந்த மனப்பான்மையை இல்லாமல் செய்ய வேண்டும், முஸ்லிம்களை உறுதிப்படுத்த வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த 950 வருடத்தை சொல்கிறான். என்ன சொல்ல வருகிறான்? 950 வருடங்கள் அழைப்பு பணி செய்தும் கூட சிலர் மாத்திரம்தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். இருந்தாலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சடைவடையவில்லை, களைப்படவில்லை, தொடர்ந்து தாவா பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே நீங்கள் 10 வருடங்கள் 13 வருடங்கள் தான் தாவா பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை. 950 வருடங்கள் தாவா செய்தவரே அதை பெரிதாக கருதவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்கிறார். எனவே தாவா பணியில நாங்கள் ரிசல்ட்டை பார்க்கக்கூடாது, விளைவை பார்க்கக்கூடாது. எத்தனை பேர் நமது கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் சத்தியத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடாது. அல்லாஹ் ரசூலும் என்ன விடயங்களை சொல்கிறார்களோ, சொல்லுமாறு மக்களுக்கு எப்படி தாவா செய்யுமாறு சொல்கிறார்களோ அந்த முறையை பேணி நாங்கள் தாவா பணியை செய்து கொண்டிருக்க வேண்டும். மார்க்கத்திலே விட்டுக் கொடுப்புகளை செய்யாமல், சமரசங்களை செய்து கொள்ளாமல், கொள்கையிலே சமரசங்களை செய்து கொள்ளாமல் நாங்கள் தாவா பணியிலே கொள்கையிலே உறுதியாக இருந்து தாவா பணியிலே ஈடுபடுவதுதான் நமது கடமை. விளைவு அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அதைத்தான் இந்த சமூகத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 950 வருடங்கள் தாவா செய்தார்கள் என்று அந்த புள்ளி விவரத்தை குறிப்பிடுவதனுடைய பின்னணி அதுதான். எனவே அதிலிருந்தும் எங்களுக்கு எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருகிறான், ஒரு விழிப்புணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துகிறான், ஒரு அழைப்பாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துகிறான். எனவே இதனுடைய மேலதிக விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.